வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்துங்க வெறும் கார்டியோ இல்ல ஏரோபிக் எக்ஸசைஸ் மட்டும் செய்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்பவே தவறான புரிதல் தாங்க. ஏன்னா நீங்க வெறும் கார்டியோ மட்டும் தான் ரெகுலரா பண்றீங்க, அதிகமா பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு ஃபேட் லாஸ் டெஃபினட்டா ஏற்படும். அதே சமயம் வந்து மசில் லாஸும் வந்து ஏற்படுங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் வந்து சேர்த்து பண்ணுங்க. இதனால உங்களுக்கு ஃபேட் லாஸும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம மசில் மாஸும் வந்து அதிகரிக்குங்க. அது எப்படி அப்படின்னாங்க, 1 மணி நேரத்துக்கு நீங்க ஒரு கார்டியோ பண்றீங்க, அதே சமயம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றீங்க. அந்த நேரத்துல எவ்வளவு கலோரி பர்ன் பண்றீங்க அப்படின்றத மட்டும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க கார்டியோ பண்றப்ப இல்ல ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்றப்ப தான் வந்து அதிகமான கலோரியை வந்து நம்ம பர்ன் பண்ணுவோம். ஆனா நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது நீங்க எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பல மணி நேரம் உங்களுடைய உடம்பினுடைய அந்த மெட்டபாலிக் ரேட், ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அயன் பாக்ஸை அப்படியே ஆன் பண்ணி அப்படியே விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் வந்து நாள் ஃபுல்லாவே வந்து இருக்கும். இதனால நம்ம கண்டினியூஸா அதிகமான கலோரிஸை பர்ன் பண்ணுவோம். இதனால ஃபேட் லாஸ் டெஃபினட்டா அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட சேர்த்து அப்படின்னா இதனால உங்களுடைய மசில் மாஸும் வந்து அதிகரிக்கும். ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கார்டியோவோட சேர்த்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் வந்து அவசியமா செய்யுங்க.